வணக்கம். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி விக்ரம் பிரபுவோட 25வது படமா வந்திருக்கிறது சிறை. சுரேஷ் ராஜகுமாரி வெற்றிமாறனுடைய உதவியாளர். பல ஆண்டுகளா அவர் கூடயே இருந்தவர் இயக்கியிருக்காரு. டானாக்காரன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர் தமிழ் இந்த கதை எழுதியிருக்காரு. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம். தலைப்பிலே உங்களுக்கு விஷயம் இருக்கு. சிறை, அதாவது வேலூர் சிறையில் இருக்கிற அந்த அக்ஷய்ங்கிற கைதியை சிவகங்கை கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த, ஒரு வாய்தாக்கு ஆஜர்படுத்துறதுக்காக ஏஆர் போலீஸான விக்ரம் பிரபுவும் அவருடைய 2 டீமும் கூட்டுட்டு போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது, அந்த கைதி யாரு, கைதிக்கும் விக்ரம் பிரபுக்கும் என்ன நட்பு ஏற்படுது, இல்லைன்னா என்ன உறவு ஏற்படுது, அதனால என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுது, அந்த கைதியோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அவர் கடைசி வரைக்கும் சிறையில் இருந்தாரா, அவருடைய காதல் என்ன ஆனது, போலீஸ்காரங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை உணர்ச்சி பூர்வமாக சொல்லுது படம். இதுதான் இந்த படத்துடைய ஹைலைட்டு. கதை 1990 நடக்கு. அந்த கைதி அக்ஷய் சம்பந்தப்பட்ட சில சீன்கள் 87 நடக்கு. அப்படிங்கும்போது இந்த படத்துடைய இதை நீங்களே புரிஞ்சுக்கலாம். உண்மையிலே இந்த வருஷம் 275 படங்கள் கிட்டத்தட்ட வந்திருக்கு. அதில் 1-2 படங்கள் தான் மனசில் நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த வருஷம் கடைசியில் வந்திருக்க இந்த படம் கண்டிப்பாக உங்கள் மனசில் நிற்கிறோம். ஏன்னா அந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, நடிகர்களுடைய நடிப்பு, அப்புறம் இந்த படம் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிளான கதை. சொன்ன மாதிரி வேலூர் ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் 5 ஆண்டுகளாக வாய்தான்னு கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டே இருக்காரு. அப்படி ஒரு வாய்தாக்காக பஸ்ஸில் அந்த கைதியான அக்ஷய், புதுமுகம், கையில் விலங்கு போட்டு சிவகங்கை கோர்ட்டுக்கு விக்ரம் பிரபு ஏஆரில் ஏடிஆர்கரை அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ நிறைய விஷயங்கள் நடக்கு. கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. அப்போ அந்த கைதி தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கு, தன்னுடைய காதலை சொல்கிறாரு. அதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். விக்ரம் பிரபு கேட்குறாரு, நீ ஏன்டா கொலை கைதியானங்கும்போது, சார் நான் என்னுடைய காதலியுடைய அப்பாவையே கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஷாக் ஆகுறாரு. அப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. அந்த படத்தோட பெரிய பலம் முதலே சொன்ன மாதிரி கதை, ஒரு உண்மை சம்பவம். அதாவது டைரக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருச்சியில் அந்த 90 காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பவம். இந்த டானாக்காரன் தமிழ் போலீஸாக இருந்திருக்காரு. அப்போ அவர் பாதித்த, இல்லை அவர் சம்பந்தப்பட்ட கதையாக கூட இருக்கலாம். அவர் தான் அந்த கதையை எழுதியிருக்கிறனால அந்த கதைக்கு உயிர் இருக்கு. அவ்வளோ ஒரு உயிர். போலீஸ் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, ஒரு இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசி, டிஜிபி அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இந்த படத்தில் ஏஆர் போலீஸ் அப்படிம்பாங்க, ஆயுதப்படை போலீஸார் அப்படிம்பாங்க. அதாவது அவங்களுக்கு ஸ்டேஷனில் வேலை இருக்காது, பாதுகாப்பு இந்த மாதிரில இருக்கும். இந்த மாதிரி பந்தோபஸ்துக்கு போவாங்க. அந்த ஏஆர் போலீஸ் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ரொம்ப காமிச்சதே இல்லை. அவங்களுடைய வேலை என்ன இருக்கும், அவங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்குங்கிறத அதை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. கதிரவன் அப்படிங்கிற ஏஆர் போலீஸில் ஒரு ஏடிஆர் கிரேடில் இருக்கிற போலீஸாக வராரு விக்ரம் பிரபு. ஆரம்பமே ஒரு ஹீரோவை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காமிச்சு ஒரு பிடிச்சிட்டு அவர் ஹீரோயிஸை கொண்டு வந்துட்டு அந்த படம் நல்லா இருக்கும்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆரம்பத்தில் 5 நிமிஷத்துலேயே இந்த படம் வழக்கமான படம் இல்லை, சூப்பர் படம் அப்படின்னு காமிச்சிருந்தாரு டைரக்டர். என்ன அப்படின்னா, ஒரு கைதியை ஆஜர்படுத்த போகிறாரு. அந்த கைதி அந்த மிளகா பொடியெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போலீஸ்காரங்களை தாக்கிட்டு தப்பிக்க போகிறாரு. அப்போ ஒரு சாதாரண கிரேடில் இருக்க ஒரு போலீஸான விக்ரம் பிரபு என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத ஒரு ஹீரோயிஸத்தை தூக்குறாங்க. அதுலேருந்து படம் இதாகுது. அந்த சம்பவத்தினால அவர் மேலே ஒரு விசாரணை கமிஷன் நடக்கு. அதுவும் அந்த கதையோட போகுது. அப்புறம் அந்த அக்ஷய் ஹீரோ சம்மந்தப்பட்டது வருது. தம்பி புதுமுக அக்ஷய் யார் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், லியோ, மாஸ்டர் அப்படின்னு பெரிய பெரிய வெற்றி படங்களை கொடுத்த லலித் அப்படிங்கிறவருடைய பையனை ஹீரோவாக நடித்திருக்க இந்த படத்தில் அறிமுகப்படுத்துறாரு. அவர் தான் தயாரிப்பாளர். பெரிய ஹீரோயிஸ படம் இல்லாமல் ஒரு கைதியாக, அதுவும் கொலை குற்றவாளி கைதியாக நடத்துகிறாருன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன் இந்த மாதிரி கதைக்கு அப்பா பையனை அறிமுகப்படுத்துகிறாருன்னா அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த பையனும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அந்த இடத்துல ஒரு நுட்பமான, ஒரு உன்னிப்பான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னென்னா, அந்த பையனோட பேர் அப்துல் ரஹூப். அதாவது இஸ்லாமியரை சேர்ந்த ஒரு கைதியாக வராரு. இந்த படத்துக்கும் இந்த கதைக்கும் இந்த பேருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, படம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஒரு கடந்த 10-20 வருஷமாக அந்த இஸ்லாமிய கைதிகளுடைய பிரச்சனைகள், அவங்க எப்படி நடத்தப்படுறாங்க, சில சம்பவங்களுக்கு பின் அவங்களுக்கு
சட்ட ரீதியான விஷயங்கள் கூட, சட்ட ரீதியான ஒரு ஆதரவு, ஒரு வக்கீல் கூட கிடைக்காத நிலை எப்படி இருக்குது, அவங்கள இந்த ஜெயிலேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு ஏன் மாற்றுறாங்க, அப்புறம் அவங்கள வந்து போலீஸ் எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கலாம் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்காரு இயக்குனர். குறிப்பாக ஒரு சீன் வருது, மூணார் ரமேஷ் சம்மந்தப்பட்ட சீனு. அதில் வந்து இந்த பேர், இந்த இஸ்லாமிய பேர்னால என்ன ஒரு ஒரு பிரச்சனை, என்ன ஒரு உணர்ச்சிகரமான வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அருமையான சீனாக சொல்லியிருக்காரு. இந்த 2025 வந்த படங்களில் உள்ள நல்ல சீனா, இல்லைன்னா ஒரு மனதை பாதிக்கக்கூடிய உணர்ச்சிபூர்வமான சீனா அதை சொல்லலாம். மூணார் ரமேஷுக்கும் ஒரு பேர் இருக்குது. அவரு சில வசனம் சொல்றாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப உண்மையிலே மனசுல வந்து ஆணித்தனமா இருக்கு. அந்த பையனும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. முடி வச்சு ஒரு சிவகங்கையில ஒரு 1987ல பெட்டி கடை வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு அருமையான பின்னணி இருக்கு. அப்பா சேலை பண்ணுறாரு. அவங்க அம்மா வந்து மலையாளி, லவ் மேரேஜ் பண்ணுறாங்க. ஊரில் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அவர் வந்து மாற்று மதத்தை சேர்ந்த அனிஷ்மாவை காதலிக்காரு. என்ன பிரச்சனை, அவங்க பிரச்சனை ரொம்ப அருமையாக கொண்டு போயிருக்காங்க. அந்த பையன் புது படம்னா கூட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. திருப்பியும் வருவோம். நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபுக்கு இது 25வது படம். அவருக்கு முதல் படம் வந்து கும்கி வந்து பெரிய டீம் அமைஞ்சது, பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சது, பெரிய வெற்றி பெற்றது. 25 படமும் அவர் அதிர்ஷ்டமா உழைப்பான்னு தெரில, ரொம்ப நல்லா வந்திருக்கு. கதிரவன் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஏட்டையா வராரு, ஏஆர் போலீஸ். ஏஆர் போலீஸினுடைய பணிகள் என்னங்கிறது அவருடைய கேரக்டர் மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக கற்றுக்கலாம். எப்படி வந்து அந்த நோட்டில் எழுதுறது, அப்புறம் வந்து பந்தோஸ்துக்கு போகிறது, அவங்களுக்கு வந்து சரியான அரசு சார்பில் படிப்புரை கிடைக்காம சாப்பாட்டுக்கு இல்லாமல் அங்கே என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் வந்து அந்த கொலை குற்றவாளி கைதி எப்படி விலங்கு போட்டு அழைச்சிட்டு போகிறாங்க, கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது ரூம்லாம் இல்லாமல் ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் தங்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க அப்புறம் கோர்ட்டில் எந்த அளவுக்கு நடத்தப்படுறாங்க, அவங்களோட என்கொயரி எல்லாம் வந்து அவ்வளோ தத்ரூபமாக, அதாவது மிகைப்படுத்தலாம் இல்லாமல் அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு விக்ரம் பிரபு. நடிகர் திலகத்தோட வாரிசு அப்படின்னு இந்த படத்தில் அவர் வந்து காலரை தூக்கி வச்சுட்டு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா மெச்சூர்ட் அந்த அந்த மீட்டரும் அந்த இதுவும் அவ்வளோ அழகாக செட் ஆகிருக்கு விக்ரம் பிரபு. அவரோட ஒய்ஃபாக வந்து அனந்த தம்பிராஜான்னு ஒரு இலங்கை பொண்ணு நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் சீன் தான் வராங்க, ஆனால் மனசில் நிற்காங்க. அந்த கேமராமேன் மாதேஷ் வந்து சில ஷாட் வச்சிருக்காரு பாருங்க, க்ளோஸ் அப் ஷாட். அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க குடும்பம், அவங்களோட காதல், அவங்களுக்குள்ள ஒரு மன்னிச்சுன்னு ஒரு ஒரு பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. விக்ரம் பிரபுடைய கேரக்டர் என்ன வச்சிருக்காங்கன்னா, ஒரு போலீஸ்கார், ஒரு இயல்பான போலீஸ்கார் எப்படி இருப்பார், ரஃப்பாக இருப்பார், ஆனால் கொஞ்சம் மனிதாபிமானமாக இருக்கிறாரு. ஒரு நண்பனுக்காக ஒரு உயர் அதிகாரிட்ட போய் லீவு கேட்குறாரு. அந்த சீன் வந்து உண்மையிலேயே நிறைய நல்லாயிருக்கும். இந்த அரசு வேலைகளில் ஒரு பெரிய கார்ப்பரேட் வேலையில் இருக்கவங்க முக்கியமான சமயத்தில் வந்து லீவு கிடைக்காம எப்படி திண்டாடுவாங்க, அதிகாரிகள் எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காரு. அந்த லீவு கேட்குற சீனில் விக்ரம் பிரபுவோட நடிப்பு அருமை. அப்புறம் பஸ்ஸில் கூட்டு போகிறாரு அந்த கைதியை. அப்போ அவங்களுக்கான உரையாடல், ஒரு இடத்துல பிரியாணி சாப்பிட்றாரு ஒரு ஹோட்டலில், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனை பற்றி நிறைய புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படியே கதை போயிட்டுருக்கு. சிவகங்கை கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஆஜர்படுத்துகிறாங்க. அந்த கோர்ட் சீன் வந்து தமிழ் சினிமாவில் சொன்ன மாதிரி நிறைய கோர்ட் சீன் வந்திருக்கு. இதில் உள்ள கோர்ட் சீன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது சின்ன கோர்ட், மாவட்ட அந்த நீதிமன்றம், கியூவில் நிற்கிறது, அப்புறம் வந்து அங்கே நடக்கக்கூடிய சில உரையாடல்கள், ஒரு கதையோட ட்விஸ்ட்டு, இல்லைன்னா ஒரு உயிர்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சீன் வந்து கோர்ட்டில் வருது. அதுக்கு வந்து போலீஸான விக்ரம் பிரபு வந்து தன்னுடைய என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய அரசு பணியை மறந்து, கடமையை மறந்து, தன்னுடைய டியூட்டியை மறந்து எப்படி என்னெல்லாம் செய்கிறாருங்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே கைத்தட்டல் வாங்கக்கூடிய சீனு. தமிழக போலீஸும் சரி, ஏஆர் போலீஸும் சரி, மற்ற போலீஸும் சரி, இந்த படம் பார்த்தாங்கன்னா விக்ரம் பிரபு உண்மையிலே கைத்தட்டி கை குலுக்கி அவர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா போலீஸ்லாம் நம்ம வந்து ஒரு பார்வை இருக்குது, கெட்டவங்க, ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க, யாருமே மனிதாபம் இல்லாமல் நடத்துவாங்க, மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு பொது புத்தியுமாங்க இதற்கு. அதை வந்து மாற்றிருக்காரு விக்ரம் பிரபு. போலீஸுக்கும் உணர்வு இருக்குது, போலீஸுக்கும் நல்லவங்க இருக்காங்க, போலீஸ்காரங்களும் நல்லது செய்தாங்க அப்படின்னு இருக்கும். ஒரு இடத்துல அவரோட சக போலீஸ் அதிகாரிக்கு வந்து பக்கத்துக்கு ஒரு பார்லன்னு ஒரு இடத்துல சண்டை போடுவாங்க. அப்போ கூட விக்ரம் பிரபு வந்து அவங்களுக்கும் சப்போர்ட்டாக இருப்பார், மக்களுக்கும் சப்போர்ட்டாக இருப்பார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து நம்ம என்னென்னமோ நினைப்போம், என்னமோ செய்வோம். ஏன் அப்படின்னா இது வந்து வெற்றிமாறனுடைய உதவியாளர் படம். வெற்றிமாறன் படங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும், ரொம்ப காரசாரமாக இருக்கும். கடைசியில் ஒரு மாதிரி கிளைமேக்ஸில் வெட்டு குத்து ரத்தம் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில். வந்து நம்ம நினச்ச கிளைமேக்ஸ் தான் நடக்க போகுது. விக்ரம் பிரபுவோட சிஷ்யம் என்ன பண்ணுவார், விக்ரம் பிரபு மாதிரி சோகத்தை வச்சு ரத்தத்தாக்கி ஏதோ ஒரு பாட்டை போட போகிறாருன்னு நினச்சா அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் படம் ஓடுது. விக்ரம் பிரபு வந்து ஒரு காவலர் கல்லூரியில் ஒரு ஆசிரியர் மாதிரி இருந்து போலீஸ்க்கு பாடம் எடுக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். போலீஸ்காரங்களும் அந்த விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கணும், மக்களும் வந்து அதை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். காவல்துறை இவங்க நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
அதை வந்து எளிய மக்களுக்கான நண்பன் நம்ம என்ன செய்யணும் என்னங்கிறத வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க லட்சக்கணக்கான காவலர்கள், அதிகாரிகள், அப்புறம் காவல் பணியில் இருந்தவங்க, போலீஸ்க்கு சேர நினைக்கிறவங்கெல்லாம் இந்த படத்தையும், இந்த படம் சொல்லக்கூடிய விஷயத்தையும் பார்க்கணும். சரி, விக்ரம் பிரபுக்கு அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி அந்த அக்ஷய் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. காதல் காட்சியெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் அந்த பொண்ணு அனிஷ்மான்னு புது பொண்ணு, மலையாள பொண்ணு, ஐயோ கலக்குன்னு கலக்கிருங்க. கலையரசி அப்படிங்கிற கேரக்டரில் வருது. சிவகங்கை பொண்ணா வருது. அந்த சிவகங்கையில் 1987 ஒரு பொண்ணு எப்படி இருக்கும், ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு. அவ்வளவு எமோஷன், அவ்வளவு ஒரு அழுகை. அப்புறம் வந்து சில லவ் சீன் பாடல்கள் அவ்வளோ நல்லா இருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த ஹீரோவுக்குமான அந்த எமோஷனல் சீனு, கோட் சீனு, அதெல்லாம் வந்து ஒரு அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது எப்போதும் போல அந்த அக்கா மாப்பிள்ளைனால குடியாறதுனால அதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த அக்கா மாப்பிள்ளையா வராரு ரகுன்னு, திருநெல்வேலியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர். உண்மையிலேயே அவர் பார்த்தாலே கோவப்படணும் அளவுக்கு நடிப்பில் பின்னி எடுத்திருக்காரு. அப்புறம் அவங்க அக்காவை வராங்க ஒரு பொண்ணு, அப்புறம் அவங்க அப்பா, எல்லாருமே இந்த படத்தில் கேரக்டர் வந்து அப்படி 100% பொருந்திட்டு. அப்புறம் அந்த ஹீரோ அக்ஷய்க்கு அம்மாவை வராங்க, ஒரு மலையாளி முஸ்லீம் மாதிரி கேரக்டரு. ஐயோ அந்த அம்மா என்னமா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான சில சீன், அந்த அம்மா சண்டை போடுதாங்க பையனுக்காக, அதெல்லாம் சூப்பர் சீனு. அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர் படத்தில், ஒரு படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் வில்லனை தவிர குட்டி குட்டி கேரக்டரும் வந்து நின்னாதான் அந்த படம் ஜெயிக்குமாங்க. குட்டி குட்டி கேரக்டர் இதில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த ஹீரோ வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் ஆஜர்படுத்த போகும்போது குளிக்க போவாங்க. அவங்க சோப்பு கேட்பாரு. பக்கத்தில் உள்ள போலீஸ்க்கு சோப்பு கொடுக்க மாட்டார். இன்னொரு சக கைதி வந்து சோப்பு கொடுப்பாரு. அந்த சீன்லாம் ரொம்ப டச்சிங்கு. அப்புறம் வந்து டிரைவரு, அப்புறம் வந்து அந்த கோர்ட்டில் உள்ள சின்ன சின்ன ஆஃபீஸர் சீனு, கோர்ட்டில் உள்ள அந்த மற்ற கைதிகள் சம்மந்தப்பட்டது, போலீஸ்காரங்க அவங்களுக்குள்ள நட்பு, அந்த கிராமத்தில் இருக்கவங்கலாம் சொல்லி அவ்வளவு அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ரொம்ப முக்கியமான கேரக்டரு தேனப்பன், தயாரிப்பாளர் தேனப்பன் இப்போ படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. நீதிபதியாக வராரு. நம்ம படத்தில் நீதிபதி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரே மாதிரி ஒரு டாப் இதில் ஒரு உட்காந்து மேலே பேசுகிறாரு, ஆர்டர்னு அடிப்பார், அந்த மாதிரி பார்த்துட்டோம். இது வந்து அந்த கோர்ட் சீட் தவிர தன்னுடைய ரூம் சேம்பருக்கு கூட்டு வந்து நீதிபதி வந்து சில விஷயங்களை பேசுகிறாரு. உண்மையிலே படத்தில் வந்து அது ரொம்ப நல்ல சீனு. இது வரைக்கும் தமிழ் சினிமா நீதிபதி எந்த நீதிபதியும் சொல்லாத விஷயங்கள். அந்த அக்யூஸ்டை வந்து ஒரு சாரி மாதிரி கேட்குறாரு. அவங்களுக்கு வந்து நீதியை பயன்படுத்தி ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறாருன்னு. தேனப்பனுடைய கேரக்டர் வந்து படத்துக்கு பெரிய படம். தேனப்பனுக்கு நிறைய பாராட்டு கிடைக்கும். அப்புறம் சொன்ன மாதிரி திரைக்கதை. திரைக்கதை வந்து ஒரு கைதி, ஒரு போலீஸு, கோர்ட்டு, காதல், இந்த 4 சம்மந்தப்பட்ட சீன் தான். அதுக்காக ரொம்ப ட்ரையாக போல, ரொம்ப நல்லா போகுது. காமெடி மாதிரி இல்லைனா கூட சுவாரஸ்யமான சீன் இருக்குது, எமோஷ்னல் இருக்குது, சண்டைகள் இருக்குது, குடும்ப பாசம், காதல், கணவன் மனைவிக்குள்ளது, அப்புறம் வந்து தொழிலில் நடக்கக்கூடிய அந்த நட்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வசனங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. 87 அந்த 98 வசனங்களை வந்து ரொம்ப தத்ரூபமாக வந்து பண்ணியிருக்காங்க. திரைக்கதை வந்து டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரியும் தமிழும் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அருமையாக இருக்குது. அப்புறம் மாதேஷ் மாணிக்கம் கேமராமேன். உண்மையிலேயே இந்த மாதிரி காலகட்டத்தை கொண்டு வருவது வந்து ரொம்ப கஷ்டம். செல்ஃபோன் டவர் வந்துடும், புதுசாக உள்ள டெக்னாலஜி வந்துடும். அதெல்லாம் இல்லாமல் அந்த சிவகங்கை கிராமம், வேலூர் ஜெயிலு, வேலூர் பஸ் ஸ்டாண்டு, சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு, அந்த காலத்து கோர்ட்டுன்னு அவ்வளோ தத்ரூபமாக நிறைய சீனை வச்சுருக்காரு. ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பஸ் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான சீன் வருது. அப்படி பதப்பை ஏற்படுத்துறது அந்த சீனு. அப்புறம் வந்து பிலோமின் ராஜ் எடிட்டர், எங்கேயுமே படத்தில் லேக் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல தேவையில்லாத காட்சி, தேவையில்லாத இது, நம்ம வந்து ஃபோனை பார்க்கக்கூடிய விஷயம், முகம் சுளிக்கக்கூடிய விஷயம், இல்லைனா போர் அடிக்கின்ற அளவுக்கு கச்சிதமாக கட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜஸ்டின் பிரபாகருடைய இசை, இந்த மாதிரி படத்துக்கு வந்து இசை வந்து ரொம்ப ரொம்ப விஷயம். ஜஸ்டின் பிரபாகர் அதை வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காரு. நீலோத்தின்னு ஒரு பாட்டு இருக்குது, மன்னிச்சின்னு ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்ஆர் கரெக்டாக உட்காந்துருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான சீனு, ஒரு உணர்ச்சிபுறமான சீனு, கோவப்படுது சீனு, சண்டைப்படுது, இது கடைசியிலலாம் அவ்வளவு அருமையாக ஆர்ஆர் உட்காந்துருக்கு. ஒரு இடத்துல வந்து ஆர்ஆரே இல்லாமல் அந்த பஸ் சம்மந்தப்பட்ட சொல்லலாம், ஆர்ஆர் இல்லாமல் அப்படியே சைலண்டில் விட்டுருக்காரு. அதே அவருடைய பெரிய பலம்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து இசையும் இன்னும் முக்கியம். திரைக்கதை எல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் அந்த படம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதுதான் முக்கியம். படங்கிறது வந்து ஒரு கமர்ஷியல் மீடியா, ஒரு வியாபாரம்னா கூட படத்தில் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா மனிதநேயத்தை சொல்கிறாங்க. மதத்தின் பெயரால் ஒரு பேர், ஒரு இன்னொரு மாற்று மதம் பேரை வச்சு நீங்கள் ஆளை எடைபடாதுன்னு சொல்லுதாங்க. கைதிகள் எல்லாருமே கெட்டவங்க இல்லை, தப்பு செஞ்சவங்க இல்லை, அவங்களுக்கும் ஒரு உணர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய நீதித்துறையை பற்றி முக்கியமாக பேசுகிறாரு. அதாவது அந்த பையன் கொலை குற்றவாளி 5 வருஷமாக வாய்தா வாங்கிட்டே இருக்கான், ட்ரையலே போல. அவன் எப்போ வாதாடி, எப்போ இது பண்ணி அவனுக்கு எப்போ வந்து தண்டனை கிடைச்சிங்குது. நம்ம நீதித்துறையில் எவ்வளோ வழக்குகள் தேங்கி இருக்கு,
அதுவும் சாமானியவங்க வக்கீல் வச்சு கூட வாதாட முடியாதவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறது அவங்களுடைய இன்னொரு பக்கத்தை வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. அப்புறம் போலீஸுங்க வந்து நம்மளுடைய பார்வையில் எப்படி இருக்காங்கங்கிறது, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவங்கள்ட்ட எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, உயர் அதிகாரிகள் பயந்து எப்படிலாம் செய்தாங்க, அதையும் மீறி ஒரு கொலை குற்றவாளிக்கு ஒரு போலீஸு எந்த அளவுக்கு மனிதாபமாக செய்தாரு, சக மனிதனா எப்படி நினைக்கிறாரு, கிளைமேக்ஸில் அந்த பாடம் எடுக்காரு பாருங்க, நீங்கள் உங்களால் முடிஞ்சால் எளிய மனிதர்களுக்கு செய்யுங்கன்னு போலீஸ் துறைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மெசேஜை வந்து சொல்லியிருக்கு. அப்புறம் ஃபீல் குட் மூவியாக இருக்குது. நிறைய ஃபீலிங்ஸ் நம்மளை வந்து நம்மளை மீறி கைத்தட்டுறோம், நம்மளை மீறி கண்கலங்கிதோம், நம்மளை மீறி உணர்ச்சிவசப்படுதோம். ஒரு வாழ்வியலை வந்து சுரேஷ் ராஜகுமாரி வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா வெற்றிமாறன்ட்ட கிட்டத்தட்ட 10-15 வருஷமா எதுக்காக இருக்கும்போது அவருக்கு அனுபவம் இருக்குது. ஒரு படத்தை எப்படி எடுக்கணும், இந்த சீன் நல்லாயிருக்கும், இது மக்களுக்கு பிடிக்கும், இது வந்து சினிமாவுக்கு நல்லது, இதெல்லாம் தேவையில்லாதுன்னு அந்த அந்த மீட்டர் வந்து அவருக்கு நல்ல இதாக இருக்குது. அப்புறம் கதையும் உண்மை சம்பவங்களால ரொம்ப நல்ல எடுத்திருக்காங்க. 2025 வந்த சிறந்த படங்களாக வந்து சிறை இருக்கும். சிறை அப்படின்னா பேர், ஆனால் ஜெயிலில் ரொம்ப காட்சிகள் கிடையாது, வெளியில் தான் நடக்குது. மேக்ஸிமம் பஸ்ஸில் நடக்கு, கோர்ட்டில் நடக்கு, வெளியில் நடக்கு. ஆனால் தலைப்பும் வந்து அவ்வளவு அருமையாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தை வந்து நம்ம வந்து ஃபேமிலியோட தாராளமாக செய்யலாம். குறைகள் இருக்கான்னா 1-2 குறைகள் இருக்கலாம். இன்னைக்கு உள்ள வெகுஜனத்துக்கு பிடிச்ச மாதிரியான கமர்ஷியலாக வந்து கலர்ஃபுல்லான பெரிய பாடல்கள், காமெடி, ஆடல் பாடல், குத்தாட்டம், ரொம்ப இளைஞர்களுக்கு பிடிச்சமான சீன்லாம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி படத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு படம் மாத்திரம் இல்லை, ஒரு முக்கியமான பதிவாக இருக்குது. சில படங்கள் வந்து நம்ம மனசில் 5 வருஷம் 10 வருஷம் போனால் கூட நம்மளுடைய மனசில் நிற்கும். அந்த மாதிரி மனசில் நிற்கக்கூடிய படமாக வந்து சிறை வந்திருக்கு. நீங்கள் சிறை பார்த்தீங்கன்னா அந்த சிறையுடைய கதையிலையும் அந்த நடிகர்களுடைய நடிப்புலையும் அது சொல்லக்கூடிய மெசேஜ்லையும் நீங்களும் அடைப்பட்டு கிட்டத்தட்ட உங்கள் ஆயுள் முழுக்க கூட அந்த நினைவில் இருக்கக்கூடிய நல்ல படமாக இருக்கும்.